ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ பிக் பாஸ் காமன் மேனுக்கான ஒரு சின்ன ப்ரமோன்னு சொல்ல முடியாது, ஒரு பிடிஎஸ் ஓகேங்களா. ப்ரமோலேயே வந்து ஷார்ட்ஸ் மாதிரி விட்டுருக்காங்க. பட் மற்ற சீசன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரமோ மாதிரி காட்டியிருக்காங்க. தெலுங்கில் வந்து அக்னி பரீட்சா 2 காட்டியிருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து கண்டஸ்டன்ஸ் நிற்கிறாங்க. வேறு அவங்களுக்கு புதுசில் வேறு ஏதோ பேசுகிறாங்க. ஜட்ஜஸ் காண்ட் ஆகிட்டு அவங்களுக்கான ஒரு சிம்பிள் மாதிரி ரெட் சிம்பிள் மாதிரி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தெலுங்கில் காட்டுறாங்க. பட் தமிழில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கி ஒரு விஷயங்களை பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு உதவி பண்ண மக்களே. ரொம்ப சின்ன சேனலு. ஸோ நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வந்து நம்ம சேனலில் ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ முதல்ல என்ன மேட்ருனா வந்து நம்ம ஹோஸ்ட் வந்து நடந்து வருங்க. அப்படியே கெத்தா மாசாக நடந்து வர்றாங்க. அப்படியே அவங்க வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஓவியா அவங்களும் வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லோரும் வந்து கொஞ்சம் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் வர மாதிரி தான் வராங்க. அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜஸ்க்கான ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணிட்டு வராங்க. ஸோ ராஜுபாய் இப்படி முடிச்சு வராப்புல, ராஜுபாய் 2 கை வச்சு இப்படி முடிச்சு வராப்புல. அப்புறம் வந்து ஆரி வராரு. இந்த மாதிரி ஜட்ஜஸ் என்ட்ரி எல்லாம் காட்டுறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க. ஸோ ஓகேங்களா, முக்கியமான டாஸ்க்கு போல் இருக்குது. அவ்வளோ ஒருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்க்கு தான் அது. இந்த டாஸ்க்கை வந்து வச்சுட்டு காமன் மேனை செலக்ட் பண்ண போகிறாங்க. எத்தனை ரவுண்டு போகும்னு தெரியல. கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து ஒரு 22 பேர் கலந்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா, 22 மெம்பர்ஸ் கம்பல்சரி கலந்துருக்காங்க. அதில் வந்து டீம் வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரெட் டீம் ஒரு கேட்டகரியும் ப்ளூ டீம் ஒரு கேட்டகரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு 11 மெம்பர்ஸ் ப்ளஸ் இதில் ஒரு 11 மெம்பர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 22 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மொத்தமாக இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 40லேருந்து 50 பேர் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ காமன் மேனாக வந்து ஒரு 50, 60, 70 கூட எடுத்திருப்பாங்க. எடுத்துகிட்டு எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி இவங்களை வச்சுருக்காங்களான்றது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா வந்து அந்த ப்ரமோவில் வந்து விஷுவல் மட்டும் இது மட்டும் தான் தெரியுது. ஸோ ரெட் டீம் ப்ளூ டீமு அப்போ இவ்வளோ பேர் இருக்க மாதிரி தான் வந்து விஷுவல் தெரியுது. ஏன்னா வந்து இவ்வளோ கம்மியாக எடுத்திருக்காங்கன்னா நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஸோ நிறைய பேர் எடுத்து ஃபைனலில் கம்மி பண்ணி தான் வருவாங்க. இதுனா அக்னி பரீட்சாலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 பேர் 70 பேர் எடுத்து 45, அப்புறமா வந்து 45ல் வந்து அப்படியே 30, அப்படியே வந்து 20, அப்படியே 10, அப்புறமா கடைசியாக வந்து 4 பேர் 5 பேர் லாஸ்ட் சீசன் எடுத்தாங்க. இந்த சீசன்லையுமே வந்து 5 பேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அக்னி பரீட்சையில் வந்து 5 பேர் வந்து நம்ம காமன் மேனில் வந்து 5 பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருதுன்னா 100% வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன டாஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு இது மாதிரி வந்து பாக்ஸிங் வேறு கட்ட மாதிரி ஒரு கட்டிட்டு அது உள்ளேருந்து சேரை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக சேர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சேரில் வந்து சம்திங் காயினோ இல்லை வந்து வேறு ஏதோ போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளூ டீமும் ப்ளஸ் ரெட் டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேராக இருக்குது. அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து சேராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதோ உள்ளே போட்டு யார் குயிக்காக எடுக்கணுமோ சம்திங் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக யார் எடுக்கிறாங்க, இல்லைனா வந்து இதை வந்து சீக்கிரமாக தான் எடுக்கணும் தான் டாஸ்க் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து சேர் உள்ளே போய் என்ன பண்ணிருப்பாங்க, ரொம்ப நேரம் இது பண்ண முடியாதுல்ல. அது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மேலே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பயங்கரமான டான்ஸ். இந்த ஸ்டெப்பெல்லாம் சான்ஸாக இல்லாத மாதிரி பயங்கரமான ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த ஸ்டெப்ஸுக்கு யார் கோரிய போகிறாங்க தெரிலங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தா நிறைய பேர் புரிஞ்சிருக்கேன் எந்த மாதிரி சொல்ல வர என்ன மாதிரி ஸ்டெப்ஸுன்றது உங்களுக்கு நிறைய பேர் புரிஞ்சிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரமோவில் என்ன காட்டிருக்காங்கன்னா, ஸோ ஆன் ஹோல்டு குவாலிஃபைடு. ஆன் ஹோல்டுனா வந்து உங்களெல்லாம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அது கொஞ்சம் மாற்றிட்டு உங்களை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாம் குவாலிஃபைடு ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து சில பேர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா 2 போர்டு காட்டியிருக்காங்க. 2 போர்ட்லேயுமே வந்து இது மாதிரி என்ன மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 ப்ளூ மைக்ஸு 2 ரெட் மைக்ஸ் காட்டியிருக்காங்க. மேபி வந்து இந்த டீம்லேருந்து 2 பேர் வந்து ஸோ ஜட்ஜஸாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கலாமா இல்லை வந்து மைக் பேசுகிறதுக்கான்றது தெரில. 2 ப்ளூ மைக் 2 ரெட் மைக் இருக்கிறதால ஸோ 2 பேர் யாரா எடுத்து பேசலாம், இல்லை வந்து அவங்க பற்றி யாராவது சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கூட அதை வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து ரொம்ப கிளியராக காட்டல. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம வந்து அதை சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து மேக்ஸிமம் வந்து வின் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெட் டீம் தான் வின் ஆகிருக்காங்க. ஸோ எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரமோ பார்க்கும்போது ரெட் டீமில் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து கையெல்லாம் ஆட்டிட்டு பயங்கரமாக எப்படி சொல்கிறது குஷியாக பயங்கரமாக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து ரெட் டீம் எல்லாமே வின் பண்ணுறதுனால வாய்ப்புகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே நடந்து வரும்போது ப்ளூ டீம் எல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் சோகமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அங்கே ஒருத்தங்க அந்த யூடியூபர் ஒருத்தருக்காங்க. ஸோ அவங்கள வந்து முனியம்மா நினைக்கிறாங்க. அவங்க நேம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம அதை சொல்லலை. ஏன்னா நம்மளுக்கு அது தெரியல.
அதனால் வந்து நம்ம அவங்களை பற்றி ரிவ்யூ பண்ணலை. ஸோ அவங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பட் நம்மளுக்கு வந்து இந்த காமன் மேன் ஷோ பார்க்கும்போது தான் தெரியுது, ஓகே இவங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, காமன் மேலே வந்திருக்காங்க. பட் இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவாங்களான்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து நம்ம அவங்கள பற்றி ரிவ்யூ பண்ணல. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரமோவில் நடந்திருக்கிற விஷயமே. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி கேம்ஸ் வச்சாங்க, எத்தனை ரவுண்டு வச்சாங்க, இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக தெரியல. இதெல்லாம் போக போக தான் தெரியும். ஸோ அதுக்கு நீங்கள் முக்கியமாக வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு அடுத்த அப்டேட்டெல்லாம் கொடுத்துட்ருக்க முடியும். அதனால் வந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்செல்லாம் சப்போர்ட் பண்ண மக்களை அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, தேங்க்யூ.